நல்லா சுகமா இருக்கிறோம். நல்ல சுகமா இருந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சரி, அதாவது சின்ன தம்பி என்ன இந்த ராணியக்காவா மணியக்காவா? மணியா ராணியா? அதாவது 2 பேர் என்ன வீட்டு பேர் மணியக்கா, வீட்டு பேர் ராணியக்கா. மணியக்காவும் ராணியக்காவும் என்னென்ன சொல்லுங்க. அதான் ராணியக்காவை நான் வந்து இலசு பயத்துல நான் லவசு பண்ணினான். எனக்கு கல்யாணம் ஆச்சுதான். கண்டோன்னா கதைக்கு வரும்போது ஒரு ஃபீலிங் வந்துட்டு நான் அப்படியே கதைச்சு போனேன். இவ சொல்லிடும் நான் கதைச்சதான் பிள்ளையா. நீங்க தனியா கதைச்சீங்களா இல்லாட்டி வேற என்ன? இருந்த கதையா இருக்கு. நான் வந்து ஞாபகம் கதைச்ச அவ்வளவுதான். அப்ப கதைச்சா தப்புன்னு சொல்ல மாட்டாங்களே. தப்பம் இல்லையா? அதான் நான் சொல்றேன். நான் வந்து நல்லூர்ல காவடி எடுத்துனான். பின்னுக்கு வந்து காய வேண்டும் மாற இல்ல. நான் அரைச்சி அடி பண்ணி போட்டு வந்துருக்கிறேன். அப்ப அடியும் வாங்கிட்டீங்களோ? ஐயோ அப்படி எல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் கதைக்க கூடாது. அது சும்மா அடிக்க மாட்டாங்களே உங்களுக்கு. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நாங்களும் சொல்றோம், நீங்களும் அப்படித்தான் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் நீங்கள் அழைத்துக் கொண்டு வரலாம். உங்கள் முதல் சிறப்பான அபிஜித் தமிழோடு இணைந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மை சொல்லும் சின்ன தம்பி நம்பிக்கையே இல்லை. ஆனா பாக்கலாம். அதாவது என்னதான் போய்கிட்டாலும் உண்மை சொல்லுவேன். என்ன சரி, இந்த வழியில் மீண்டும் அழைப்பில் காத்திருக்கும் முறையை நாங்கள் விரைவாக இணைந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் நிகழ்ச்சி நிறைவடை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வணக்கம். யாரங்கிருந்து? சின்ன தம்பி அண்ணா. நான் மீண்டும் காந்தன் அண்ணா ஈலிங்ல இருந்து. பெரிய பேர் ஒண்ணு. ஓமண்ணா, அது பெரிய பேர் என்ன? நான் உங்களுக்கு சின்னவா சொல்றேன். அது விமலகாந்தன் சொல்லி பெரிய பேர். நான் இப்ப குறுக்கி வச்சிருக்கிறோம். ஓ, நான் இப்ப திரும்பி வந்த நான் என்னண்டான்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த பேஸ்புக் அது இதுன்னு சொல்லி கணக்கு இருக்கலோ. ஓ, அதுல இப்ப பாருங்க, இப்ப லண்டன்ல இருந்து இப்படி ஒரு ஆள் போயன்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அண்ணா, நான் என்னடா அப்படி ஒரு தடவை குறை சொல்ல விரும்பவே இல்ல. ஓ, என்னண்டா அப்ப நீங்கள் அப்படி சொல்ல நான் யோசிச்சேன். நீங்க தான் செய்துட்டு வந்துட்டீங்களோ சின்ன தம்பி என்ன சில நேரமா? இந்த சந்தேகம் தான் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கணும். என்ன பிரச்சனை? பெரிய பெரிய காயம் எல்லாம் இருக்குது. சின்ன தம்பி என்ன நீங்களா ஒண்ணும் செய்யலையா? சின்ன தம்பி என்ன அண்ணா, நான் உங்களை நம்புறேன். அண்ணா இல்ல, நான் உங்களை நம்புறேன். ஓ, ரொம்ப நன்றி. ஓ, என்னண்டா சில சந்தேகம் வர்றதானே. இருந்த ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருக்க கூடாது. விடுமுறை இடவுல வந்திருந்தீங்க. வர்ற விடுமுறை இடவுல சத்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி என்று சொல்லுங்க. ஓ, நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, காதல் இணைந்து கொண்டார். மீண்டும் வந்திருந்தார். அதாவது உள்ள சந்தேகம் உள்ளதுதான், யாராலும் மாற்றிவிட முடியாதுன்னு சொல்லி சொன்னார். சரி, இதே போல நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தில் நாங்கள் சின்ன தம்பிய நேரம் கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது ராணியக்கா நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்து, மைடிய சின்ன தம்பி, சின்ன தம்பி எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன செய்வீங்க அப்படி சொன்னா? இது போதும் எங்களுக்கு. நாங்கள் நிகழ்ச்சி திரும்பி செய்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் இன்னைக்கு என்னத்தை பற்றி ஏன் இப்படி கதைச்சினாங்கன்னு சொன்னாலும் இந்த பேச்சு புக்கு, காசு புக்குன்னு சொல்லி, ஏன்னா காய் புக்குன்னு சொல்லியும் கணக்கு வந்திருக்குது. இதால கனவேறன்னு ஏமாந்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்படி நிகழ்ச்சிக்க கூடாது. இப்படி இப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் மற்றவர்களை நம்பி பழக வேண்டும். ஆனால் நம்பி கிடக்கூடாது. அதைத்தான் சொல்ல வந்த நாங்கள். அதுக்கடுதான் எல்லாரும் உஷாரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், முதல்ல உண்மையா இருக்கணும். மற்றது எங்களுக்கு சந்தோஷமா படுத்தி கொண்டிருந்தா காரணமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மற்றவர்களை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. அவன் இந்த விடுமுறை இரவு கிளைமேக்ஸ்